அதே காலையில கீர்த்தி அவ ரூம்ல இருந்து கோவமா எந்திரிச்சு வெளியே வந்தா. கோவமா அவளோட அம்மாவை கூப்பிட்டா. அம்மா, என்னம்மா வீடெல்லாம் இவ்வளவு தரித்திரமா இருக்கு? அந்த வேலைக்காரி காந்தம்மா இன்னும் வரலையா? என் ரூம பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு? என் ரூம பார்த்தாவே எனக்கு வாந்தி வர மாதிரி ஆகுது. அவ்வளோ கேவலமா இருக்கு. சாந்தம்மா பொண்ணோட முகத்தை பார்த்து, 2 நாளா வேலைக்காரி வரலமா, அதனாலதான் இப்படி இருக்கு. கொஞ்சம் நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றியா? ஏன் உன் மருமக அஞ்சலி இருக்கிறால, அவளை கூப்பிட்டு செய்ய சொன்ன என்ன? அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சா தப்பில்ல. சாந்தம்மாவுக்கு பொண்ணோட வார்த்தை பிடிக்கல. பொண்ணுக்கு புத்தி சொல்லலாம் அப்படின்னு, அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ சொல்றியம்மா. அப்படின்னா உன்னோட ரூம நீயே சுத்தம் பண்ணிக்கலாமே, எதுக்காக உன் அன்னிக்கு சொல்லணும்? அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு கீர்த்திக்கு ரொம்ப கோவம் வந்தது. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வேலைய நான் செய்ய முடியுமா? நான் அமெரிக்கா போய் படிச்சு வந்தது எதுக்கு? இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறதுக்கா? இல்லம்மா, பணத்தை சம்பாதிச்சு உங்க எல்லாருக்கும் முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா வேலைக்காரிக்கு சொல்லுங்க, அதுதான் உங்க மருமகளுக்கு சொல்லுங்க. என் பார்வையில அவ கூட வேலைக்காரி தான் அப்படின்னு கீர்த்தி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அந்த வார்த்தை கிச்சன்ல இருந்த அஞ்சலிக்கு கேட்டது. அஞ்சலி கண்ணு கசக்கிட்டு இருந்தா. அதே நேரம் பார்த்து வேலைக்காரியான சாந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து வராம பின்னாடி இருந்து வர்றத பார்த்து கிச்சன்ல நின்னுக்கிட்டு இருக்கிற அஞ்சலி, என்ன சாந்தம்மா, எதுக்காக இந்த பக்கம் இருந்து வரீங்க, முன்னாடி இருந்து வரல? ஐயோயோ, வீட்டுல ஒரு பிசாசு இருக்கே, அது மட்டும் என்ன பார்த்து இருந்தது, அவ்வளவுதான் பிச்சி புடிங்க இருக்கும். அதனாலதான் பயந்துகிட்டு பின்பக்கத்துல இருந்து வந்தேன். ஏன் கதை இருக்கட்டும், நீங்க என்ன கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் வீட்டுல ஏதாவது சண்டை நடந்ததா? ஐயோ காந்தம்மா, அது எப்போ இருக்கிறது தானே, நீங்க கிளம்புங்க, நீங்க வேலையை பாருங்க. நான் உங்ககிட்ட எப்பத்துல இருந்து ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு இருந்து மறந்து போறேன். உண்மையிலேயே உங்க 2 பேருக்கும் பரிச்சயம் இருக்குதா? ஆனாலும் அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, உங்ககிட்ட சண்டை கூட போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்ட அஞ்சலி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து காந்தம்மாவோட முகத்தை பார்த்தா. அவங்க உன்ன கூட அப்படிதானே திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எப்பவாவது இப்படி யோசிச்சிருக்கியா? இல்லம்மா, நான் எப்பவும் இந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. அப்போ முதல்ல அவங்கள பத்தி நீ நினைச்சு பாரு, எதுக்காக நினைக்கிற அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிச்சு என்கிட்ட சொல்லு. அதுக்கு காந்தம்மா, ரொம்ப இறுக்கத்துல தள்ளிட்டீங்க அப்படின்னு தலை மேல கைய வச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள சாந்தம்மா அங்க வந்தாங்க. என்ன காந்தம்மா, இப்பதான் இந்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சதா? சீக்கிரமா போய் வேலையை பாருங்க. என் பொண்ணு முதல்லயே ரொம்ப கோவமா இருக்கா, அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா திட்டிட போறா. சரிங்கம்மா, இப்பவே போய் வேலையை முடிச்சிடுறேன். உடனே சாந்தம்மா மருமகளை பார்த்தாங்க. அஞ்சலி, நீ போய் அருணை எழுப்புமா, ஆபீஸுக்கு நேரமாச்சுல. அஞ்சலி அருணுகிட்ட போனா. அஞ்சலி அருணோட ரூமுக்கு போய், ஏங்க எந்திரிங்க, நேரமாச்சு, இன்னைக்கு ஆபீஸுக்கு போலியா? அருண் என்னமோ நிதானமா எந்திரிச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு தன்னோட பொண்டாட்டிய பார்த்து, இன்னைக்குல இருந்து எங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் ஆபீஸுக்கு லீவ் விட்டுருக்காங்க. எங்க பாஸோட பொண்ணோட கல்யாணம், அது மட்டும் இல்ல பையனோட பர்த்டே கூட, அது 2த்தையும் ஒன்னா செய்யணும்னு தான் எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. நான் என்ன சாஃப்ட்வேர் வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்ல கார் சேலிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? லீவு கிடைக்கிறதே கஷ்டம். சரி சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. கீர்த்தி எப்பங்க மறுபடியும் அமெரிக்காவுக்கு கிளம்புவான்? அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட கேக்குற? மறுபடியும் நீங்க 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். இப்படி உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை எல்லாத்தையுமே கீர்த்தி அங்கே நின்னு கேட்டு கோவமா உள்ள வந்தா. என்ன அஞ்சலி, வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு, நான் சம்பாதிச்சு வாங்கின வீடு. இந்த இடத்த நான் வாங்கினேன், நான் காசு கொடுத்து கட்ட வச்சேன். உன்னை வெளியே துரத்துறது எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. என் வீட்லயே நான் இருக்க கூடாதா? உன்னோட கெட்ட என்னன்னு எனக்கு தெரியாதா? போய் போய் உன்னை சொல்றேனே, உன்னை வளர்த்தவங்கள சொல்லணும். உங்க அப்பா அம்மா என்ன கரெக்டா மரியாதை தெரிஞ்சவங்களா இல்லையே, அது ஒரு குப்பம் தானே. அது சரி, நீ என்ன பணக்காரியா? நீயும் ஒரு லேபர் தானே அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கீர்த்தி, வாய மூடு. அவ யாரு? உன்னோட அண்ணி. என்ன பேசுறோன்னு பார்த்து பேசு. சி, இவளை என் அண்ணின்னு சொல்லாதீங்கன்னு.
அதுக்கு நான் தான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். கீர்த்தி அங்கிருந்து கிளம்பி போகும்போது அருண் அவளை கூப்பிட்டு, "தி நில்லு, எங்க கிளம்பி போற? எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தி நின்னு பேச ஆரம்பிச்சா. "எனக்கு உன் கூட இங்கெல்லாம் நின்னு பேச முடியாது. ஒருவேளை உனக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா என்னோட ரூமுக்கு வந்து தனியா பேசு. எல்லாரும் முன்னாடி என்கிட்ட பேசணும்னு நினைச்சா உனக்கும் மரியாதை இருக்காது" அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அருண் எதுவுமே செய்ய முடியாம அஞ்சலி கிட்ட வந்து, "அஞ்சலி, நீ கவலைப்படாத. அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சது தானே? ஆமா, நீ எதுக்காக அப்படி கேட்ட?" "நான் அந்த மாதிரி தப்பா ஒன்னும் கேக்கலங்க. அவளுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்டேன். ஆனா அவ மேல ஏதோ கோவமா கேட்ட மாதிரி போயிட்டா. நான் என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க." "சரி அஞ்சலி, இதுக்கப்புறம் அவளை பத்தி நீ பேசவே பேசாத. அவ மேல நீ எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அவ மாறவே மாட்டா" அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காந்தம்மா எல்லாருக்கும் டிஃபனை ரெடி பண்ணி எல்லாரோட பேரை சொல்லி டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தியோட ரூமுக்கு போய், "கீர்த்தி அம்மா, எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு பூரி பண்ணிருக்கேன், வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ரூமுக்குள்ள இருந்த கீர்த்தி அந்த குரலை கேட்டு நேரா கோவமா வெளியே வந்து, "என்ன காந்தம்மா, உங்களுக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், மரியாதைக்கு பூரிய எனக்கு என் ரூமுக்கு கொண்டு வந்து கொடுங்க. அவங்க கூடலாம் எனக்கு உக்காந்து சாப்பிட பிடிக்காது. யார சொல்றேன்னு தெரியும்ல?" "ஆ தெரியுமா, தெரியும், என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி காந்தம்மா பூரியை எடுத்துக்கிட்டு கீர்த்தியோட ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே நேரத்துல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கீர்த்தியோட அப்பா ராகவையா மட்டும் பொறுமைய இழந்து, "அந்த கீர்த்தி பொண்ணுக்கு மட்டும் எதுக்காக அவ்வளவு திமிரு? மனுஷங்கள மனுஷங்களாவே மதிக்க மாட்டேங்கிறா. நான் போய் கேட்டுட்டு வரேன்" அப்படின்னு அவங்க எந்திரிச்சு போனாங்க. அதுக்குள்ள காந்தம்மா கீர்த்திக்கு பூரிய கொடுத்துக்கிட்டு அங்கே நின்னுகிட்டு இருந்தாங்க. கீர்த்தியும் கோவமா பிளேட்டை வாங்கிக்கிட்டு காந்தம்மாவை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா. "என்ன காந்தம்மா, கொஞ்சம் தூரமா நிக்கிறீங்களா? உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், என் ரூமுக்கு வந்தா என் கிட்ட வரக்கூடாது, தூரமா நில்லுங்கன்னு. எங்கெங்க எந்தெந்த வேலையை செஞ்சுட்டு வந்தீங்களோ அப்படியே வந்து என் கிட்ட நின்னுக்குவீங்க." கீர்த்தியை திட்டிக்கிட்டு இருக்கும்போது ராகவையா ரூமுக்குள்ள வந்தாரு. ராகவையாவை பார்த்த உடனே காந்தம்மா வெளியே கிளம்பி போயிட்டாங்க. "கீர்த்தி, உன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. காந்தம்மாவை நீ எப்படி பாத்துக்கிட்டு இருக்கியோ அதே பார்வையோட தான் உன்னோட அண்ணிய கூட நீ பாத்துக்கிட்டு இருக்க. இல்லைன்னா நிலைமை பயங்கர மோசமாயிடும்" அப்படின்னு சொன்ன உடனே கீர்த்தி பிளேட்டை பக்கத்திலேயே வச்சு எந்திரிச்சு நின்னு அவங்க அப்பாவை ரொம்ப கோவமா பார்த்தா. "அப்பா, இந்த விஷயத்த பேசதா இந்த ரூமுக்குள்ள வந்தீங்களா? இந்த விஷயத்த பத்தி பேசுறதா இருந்தா நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ரூமை விட்டு வெளியே போக போறீங்களா இல்லையா?" "கீர்த்தி, யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? இப்படியெல்லாம் கூடவா பேசுவாங்க? இங்க பாருங்கப்பா, யாருகிட்ட எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புறீங்களா?" கீர்த்தி கோவமா அவளோட ரூமை விட்டு போய்கிட்டு இருக்கும்போது, "கீர்த்தி, எங்கடி போற? டிஃபன் சாப்பிடாம எங்க போய்கிட்டு இருக்க?" "நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறேம்மா, என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லி அவ பாட்டுல கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டா. இந்த பக்கம் அஞ்சலி மட்டும் காந்தம்மாவை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருந்தா. "அம்மா, நீங்க எவ்வளோ நல்லவங்கம்மா. இந்த வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துல எல்லாம் நான் இந்த வீட்ல சாப்பிடவே மாட்டேன். இங்க இருக்கிற பொருளுங்களை மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் என்னோட வீட்ல தான் சாப்பிடுவேன். ஆனா நீங்க வந்த பின்னதான் கௌரவமா என்னை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்து அந்த கீர்த்தி அம்மா எதுக்காக அவ்வளோ கோவப்படுறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குதம்மா. அந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. காந்தம்மா, உங்களுக்கு நான் முதல்லயே சொன்னல, உங்க மேல கோவப்பட்டு எதுக்கு கத்துறாங்கன்னு. நீங்க பதில் சொன்னா நானும் பதில் சொல்றேன்னு." "அம்மா, எனக்கு என்னவோ ஒரு நாள் கீர்த்தி அம்மா பால்ல பூஸ்ட் கலந்து கொடுன்னு சொன்னாங்க. அத புரியாம நான் பால்ல ஹார்லிக்ஸ கலக்கி கொடுத்துட்டேன். அன்னைக்குல இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அதுக்காக தான் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேம்மா." "ஓ, அப்படியா? அத தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லு." "அத தவிர வேற ஏதாவதுன்னா, நான் சமையல நல்லா செய்யலன்னு ஒரு தடவை திட்டினாங்க. அத தவிர எனக்கு தெரியலம்மா. நீ சும்மா இந்த சமையல பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு
கிச்சனுக்கு போ, அங்க வேலை இருக்குல்ல. இன்னைக்கு பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். பிரியாணி உனக்கு பிடிக்கும் தானே? அம்மா என்னங்கம்மா அப்படி கேக்குறீங்க? நீங்க செய்யற பிரியாணி எவ்வளவு ருசியா இருக்கும். சரிங்கம்மா, நான் சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்க போங்கம்மா. சரி சரி, நான் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ சீக்கிரமா வந்துரு. சும்மா உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு கஷ்டமாவுதுன்னு நீங்களே எல்லா வேலையும் இழுத்து செய்றீங்க. எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல உங்களுக்கும் கொஞ்சம் நான் கொடுக்க வேண்டியதா வரும். சரிங்கம்மா, சரி, சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க. மத்தியான நேரத்துல பிரியாணியோட வாசனை வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்தது. கீர்த்தி அம்மா காலையிலே கிளம்பி போயிட்டாங்களே, இது வரைக்கும் வரவே இல்ல. யாரும் அவங்கள பத்தி யோசிக்கவே இல்ல. இங்க பாருங்க காந்தம்மா, யார பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. யாரு திமிரு பிடிச்சு அழியறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை. அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே கிளம்பி வீட்டுக்கு வரணுமே தவிர நாங்க கூப்பிட மாட்டோம். அந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கீர்த்தி ரூமுக்குள்ள வந்தா. ராகவையா பேச்ச கேட்டு மறுபடியும் அவளுக்கு கோவம் வந்தது. ஓஹோ, நான் இல்லனா எல்லாருக்கும் நிம்மதியா இருக்குமா? சரி சரி, நானே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன். கூடிய சீக்கிரத்திலேயே போவதுக்கு பாக்குறேன். கோவமா அங்கிருந்து கிளம்பி போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டா. அங்க இருந்தவங்க எல்லாரும் ராகவையாவை திட்டினாங்க. பா, ஏன்பா எதுக்காக அப்படி பேசுனீங்க? பாத்தீங்களா அவ எவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு போறா? சரி சரி, முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லனா அதுக்கும் ரொம்பவே கோவப்படுவா. காந்தம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போனாங்க. காந்தம்மாவை பார்த்த உடனே கீர்த்தி, இந்த பிரியாணிய யார் செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? உங்க அண்ணி அஞ்சலி அம்மா செஞ்சாங்கம்மா. கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க, ருசி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அவ எனக்கு அண்ணியே இல்ல. இன்னொரு தடவை அப்படி சொன்ன அவ்வளவுதான். முதல்ல இந்த பிளேட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போ. அம்மா, சாப்பிடுற சாப்பாடு மேல எப்பவுமே அப்படி கோவப்படாதீங்க, அது நல்லது இல்ல. மரியாதையா ரூம் விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மா வெளியே வந்துட்டாங்க. அப்படி கீர்த்தி வீட்டுல எல்லாரு மேலயும் ரொம்பவே கோவத்துல இருந்தா. முக்கியமா அஞ்சலி மேல கோவமா இருந்தா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காந்தம்மா கிச்சன்ல இருக்கிற கீர்த்தி கிட்ட ஒரு பட்டுப்புடவைய கொண்டு வந்து கொடுத்து, அம்மா, இந்த பட்டுப்புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா, உங்களுக்காக தான் நான் ஆசையா கொண்டு வந்தேன். காந்தம்மா, என்ன காந்தம்மா இதெல்லாம்? அம்மா, இந்த வீட்ல என் வேலை பாதிய நீங்க தான் செய்றீங்க. நேத்து சம்பளத்தை கொடுத்தா வாங்கிக்கல, அதனாலதான் உங்களுக்கு ஆசையா பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி காந்தம்மா. சரி, எனக்காக இவ்வளவு அழகான பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. இவங்க 2 பேரும் கிச்சன்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த கீர்த்தி கோவமா 2 பேரையும் பார்த்தா. ஓ, 2 வேலைக்காரங்களும் ஒரு இடத்துல கூடுனா இந்த மாதிரி தானே சிரிப்பு சத்தம் பயங்கரமா இருக்கும். சரி சரி, ஒரு வேலைக்காரி இன்னொரு வேலைக்காரிக்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து குடுக்கறா, அத இவளும் வெக்கம் இல்லாம வாங்கிக்கிறா அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. அத பார்த்த அஞ்சலி ரொம்பவே கவலைப்பட்டா. அஞ்சலி அம்மா, உண்மையிலேயே அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னால மாத்த முடிஞ்சா கண்டிப்பா அந்த அம்மாவை மாத்துறேன். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன்ல. இருங்க காந்தம்மா, உங்ககிட்ட சொல்லாம யாருகிட்ட சொல்ல போறேன்? உண்மையிலேயே கீர்த்திக்கும் அஞ்சலிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கோ, இது எல்லாத்தையும் அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.